அருமையான பிள்ளைகளே, நம்முடைய தேவன் தீமையை நன்மையாக மாற்றுவார். உங்களுக்கு எதிராக எத்தனையோ தீமையான காரியங்களை சாத்தான் கொண்டு வரலாம். அது ஒருவேளை வியாதி நிமித்தமான காரியமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனைகள், தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து உங்களுக்கு அவன் தீமை செய்ய நினைக்கலாம். கவலைப்படாதிருங்கள். நம்முடைய ஆண்டவரோ தீமையை நன்மையாக முடிய பண்ணுவார். உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு செய்வார். தைரியமா இருங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். இந்த நாள்ல வாசித்த சங்கீதத்துல 105ஆம் சங்கீதம் அதுல 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யாரை? யோசேப்பை குறித்து ஆதியாகமத்தில் படிக்கிற அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் அதுல சொல்லப்படாத காரியங்கள் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? நீங்க 18வது வசனம் சொல்கிறது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். யாருடைய கால்கள்? எங்க ஜெயில சும்மா விட்டுருப்பாங்களா? காலில் விலங்க போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. என்ன தப்பு செய்தான்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் அந்த ஸ்திரீயுடைய விருப்பத்திற்கு இணங்கியிருந்தால் நிச்சயமாக போத்திபார் வீட்டில் சுகமாக இருந்திருக்கலாம், சந்தோஷமா இருந்திருக்கலாம், ஜாலியா இருந்திருக்கலாம். ஆனா அவன் அதை செய்யல. அவன் கர்த்தருடைய பார்வையில தன்னை அவன் நிரபராதி என்பதை நிரூபிக்க கூட அவன் முயற்சி பண்ணல. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா என்ன செய்தான்? விலங்கில் அவன் கால்களிலே விலங்கு போட்டார்கள், சிறைச்சாலையில் இரும்பில் அடைத்து போட்டார்கள். அந்த இடத்துல கூட அவன் தேவனை தூஷிக்காம இருந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 50வது அதிகாரம் ஆதியாகமம் 50:20 எடுக்கும் பொழுது அங்க அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆமென், கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம். ஆமென். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். யாரை சொல்லுகிறான்? சொந்த சகோதரர்களை சொல்லுகிறான். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். சொந்த சகோதரர்கள். எவ்வளவு ஆழமான குழியில அந்த யோசேப்பை போட்டாங்களோ அவ்வளவு உயரமாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. எதற்காக உயர்த்தினார்? வாசிப்போம் மறுபடியும். சங்கீதம் 107க்கு வாங்க, 105க்கு வாங்க. அங்க ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகாரத்தின் ஆதரவு கோலை அந்த தேசத்திலே அவர் முறித்தார், பஞ்சத்தை அனுப்பினார். அந்த இடத்துல பாருங்க, 17வது வசனம் 16-17 வாசிக்கிறோம். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்தார், ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யார்களுக்கு முன்பதாக? இந்த பஞ்சகாலம் வரப்போகிறது. இந்த பஞ்சகாலத்திலே இவர்களுக்கு படி அளக்க வேண்டும் என்பதற்காக ஒரு புருஷனாகிய யோசேப்ப 13 வருஷங்களுக்கு முன்பதாகவே எங்க அனுப்பினாரு? எகிப்திற்கு அனுப்பினார். ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அது எதற்காக? அப்ப யோசேப்பை தன்னுடைய சகோதரர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு, பயன்படுத்தும்படிக்கு மாத்திரமல்ல, கானான் தேசத்தில் பஞ்சம் வந்த பொழுது அந்த தேசத்து மக்கள் அனைவரையும் போஷிக்கும்படிக்கு முன்கூட்டியே யோசேப்பை அனுப்பினாரு. யோசேப்ப சகோதரர்கள் அந்த குழியில போடும் பொழுது என்ன நினைச்சிருப்பான்? ஐயோ, நான் என்ன பாவம் செய்தேன், என்னை ஏடா இப்படி பண்றீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அவனுடைய வஸ்திரத்தை நமக்கு எடுத்து போட்டார்கள். ஏன்னா பல வர்ண அந்த அங்கியை எடுத்து அவர்கள் அதில் என்ன செய்தாங்க? ஒரு ஆட்டை அடித்து ரத்தத்தை அதில் தெளித்து தகப்பனாகிய யாக்கோபிடத்தில் போய் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? இது உங்க மகன், உங்க கடைசி மகனுடைய, அதாவது உங்களுடைய விருப்பமான, உங்களுடைய அன்பான மகனுடைய அங்கி நாங்கள் பார்த்தோம். ஏதோ வன மிருகங்கள் அந்த பையனை அடிச்சு கொண்டு போயிடுச்சு, அதனால அந்த பையன் எங்க போனான்னு தெரியாதுன்னு போய் சொல்லிட்டானுங்க.
அநியாயம் பண்ணாங்க. ஏன் காரணம் என்ன தெரியுமா? தேவ திட்டம் அந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடாது என்பதை அவர்கள் மிகவும் கருத்துள்ளவர்களாக கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க. இந்த யோசேப்புக்கு தேவன் சொன்ன திட்டம் என்ன? அந்த யோசேப்பை எல்லா சகோதரர்களும் வணங்குவார்கள், தன்னுடைய தாயும் தகப்பனும் கூட வணங்குவார்கள், சூரியனும் சந்திரனும் வணங்கும், 12 நட்சத்திரங்களும் வணங்கும் அப்படின்னு சொன்னதை இவன் ஒரு அப்பாவி பையன் நம்மள மாதிரியா இருப்பான் போல தெரியுது. வாயை வச்சுட்டு நிற்க மாட்டான் பாருங்க, டக்குன்னு சொல்லிட்டான். பிடிச்சி என்ன பண்ணாங்க, நீ நாங்கள் உன்னைய வணங்கணுமாக்கும், உனக்கு என்ன அவ்வளோ தூரம் நீ பெரிய ஆளாக்கும், பார்த்துக்கோ உன்னைய நாங்கள் என்ன செய்கிறோம் பாருங்க அப்படின்னு. கடைசியில் என்ன ஆச்சு? அதே யோசேப்பு கையில் போய் இவங்க படி வாங்குறதுல இருக்கு, அதாவது தங்களுடைய போஜனத்தை வாங்குவதற்கு கர்த்தர் அவனை அனுப்பினார். அதுதான் இந்த 105வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவர் தேசத்தில் பஞ்சத்தை வருவித்தார், ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலுமாக முறித்தார், அவர்களுக்கு முன்னே ஒரு புருஷனை அனுப்பினார். அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்த தீமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சரியான விதத்திலே எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவத்திற்கு ஆயத்தப்படுத்தினார். He orchestrated everything in such a way that Joseph would help his brothers and the people around in Egypt, not only in Egypt, also in other countries. அப்போ உங்க வாழ்க்கையில உங்களை யாராவது ஒடுக்குனாங்களா, உங்களை விலைக்கு விட்டாங்களா, உங்களுடைய கால்களை விலங்குக்கு போட்டு அடைத்தார்களா, இரும்பல அடைச்சாங்களா, கவலைப்படாதீங்க. உங்களை கொண்டு யார் உங்களுக்கு விலங்கு போட்டாங்களோ அவர்களுடைய பிழைப்புக்கு நீங்க தான் முக்கியமான ஒரு அதிகாரியா இருக்க போறீங்க. விசுவாசிங்க ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை யார் அநியாயமாக நடத்தி உங்களை துன்பப்படுத்தி உங்களை தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்களோ அவர்களை நீங்கள் போஷிப்பதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. இந்த வேளையில் அநேக வேளைகள் நம்ம நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவரே ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷம் ஆச்சு. ஏன்னா வசனம் சொல்லுது 17 வயசாக இருக்கும் பொழுது முதலாவது காமிக்கிறாங்க, அடுத்ததாக 30வது வயசுல தான் அவன் பார்வோனுக்கு முன்பதாக நிற்கிறான் என்று வேதம் சொல்கிறது. நடுவில் எவ்வளோ வருஷம்? 13 வருஷம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எத்தனை வருஷம்? 25 வருடம். இப்படி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட வருடம் இருக்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமென். அது பொய் சொல்லாது, அது முடிவிலே விளங்கும், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும். அது பொய் சொல்லாது, நிச்சயமாய் வரும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர், மறந்து விடாதீங்க. அவர் தீமையை நன்மையாக முடிப்பார். இன்னும் ஒரே ஒரு வசனம் பகுதியை மாத்திரம் சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். தானியேலின் புத்தகம், நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பகுதி. ராஜாவுடைய சொப்பனத்தை எல்லாமே சொல்றது எல்லாமே நமக்கே தெரியும். இவங்கெல்லாம் மூளை இருக்கிறா, இவங்கெல்லாம் என்னடா இப்படி எல்லாம் பேசுறாங்க. அவன் சொப்பனம் கண்டானா, அந்த சொப்பனத்தை இவனுக்கு ஞாபகம் இல்லையா. ஆனா நம்ம என்ன சொல்லணுமா? சொப்பனத்தையும் சொல்லி சொப்பனத்திற்கு அர்த்தத்தையும் சொல்லணுமா. இல்லைனா உங்களை கொன்னுவிடுமே, உங்க வீடெல்லாம் எருக்களம் ஆகிவிடும். இதெல்லாம் ஒரு சட்டமா, ஒரு ராஜாவா அப்படி நம்ம நினைப்போம் இல்லையா. லாபான் சொன்ன மாதிரி, இந்த மாதிரி குட்டி போட்டா அது உனக்கு, அது போடட்டும், அப்பதான் உனக்கு சம்பளம் கூட்டி தருவேன் அப்படின்னு சொல்லனா எப்படி இருக்கும். அதே மாதிரி இங்க சொல்றான் இந்த ராஜா நேபுகாத்நேச்சர் ராஜா. தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரம் நம்ம எடுத்துக்கொள்வோம். அந்த இடத்துல பாருங்க, நன்மையை செய்கிற தேவன், தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஒரு தேவன். வாசிக்கிறோம் 2வது அதிகாரம் 47வது வசனம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ஆமென் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். ஆமென். உங்களை கொண்டு உங்களுடைய அலுவலகத்திலேயோ உங்களுடைய வேலை செய்கிற அந்த ஸ்தாபனத்திலேயோ மறைபொருளை கர்த்தர் வெளிப்படுத்தி உங்களை உயர்த்துகிற வல்லமையுள்ள தேவன். விசுவாசிங்க இல்லையா சொல்லுங்க. அநேக வேளைகளில் நீங்க அதுதான். ஒரு சகோதரன் ஒரு நாள் ரொம்ப வருடங்கள் முன்பதாக ஆலயத்துக்கு வரல. அந்த சகோதரன் ஆலயத்துக்கு வரணும்னா சாயங்காலம் அப்போ ஈவினிங் மீட்டிங்கு. இப்போ ஈவினிங்கில் போய் வீட்டில் போய் வராமலே இருக்க மாட்டாரே, இப்படி என்ன அப்படின்னு நினச்சிட்டு போய் கேட்டால் சொன்னார், பாஸ்டர் ஒரு இன்னைக்கு 10 மணிக்குள்ளால
இந்த ப்ராஜெக்டை முடித்து கொடுத்தே ஆகணும், இல்லாட்டி உண்மையாகவே பெரிய ஒரு பிரச்சனை ஆகி போயிடும் அப்படின்னு சொன்னார். அப்படியா, அதனால நான் இன்னைக்கு ஆலயத்துக்கு வரல, உட்காந்து செய்துட்டே இருந்தேன், அதனால நீங்களும் வராமல் இருந்துடாதீங்க, முடிவை கேளுங்க அப்புறம் சொல்கிறேன். அப்போ அது வரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியல அவரால். இப்போ ஆஸ்திரேலியாவில் பாஸ்டராக இருக்கார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அவர்கிட்ட அப்படியா அப்படின்றப்போ, சரி பரவாயில்ல தம்பி நம்ம ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணோம். அது வரைக்கும் அந்த ஒர்க் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருந்த அவருக்கு அந்த ஜெபத்துக்கு பிறகு பாருங்க, ஆண்டவர் சரசரான எல்லாத்தையும் செய்து முடிக்க உதவி செய்தார். ஒரு ஆளையா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் ஆலயத்திற்கு, அதாவது வேலைக்காக ஆலயத்தை விட்டுறாதீங்க. அவன் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி மண்ணுக்காக ஆண்டவரை விட்டுடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சகோதரன் அப்படி அந்த நாளில் இன்னைக்கு அப்படி என்ன சொல்ல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஸோ சில வேலைகள் என்னென்ன பாருங்க, இங்கே என்ன நடந்து பாருங்க, தானியேலும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ராஜாவுடைய கட்டளையை கேட்ட உடனடியாக இங்கே போய் எல்லாரும் செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. இந்த 2வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், 17வது வசனம், பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தார். என்னடா அனனியா, மிஷாவேல், அசரியான்னு யாரோ 3 தோழரை போட்டிருக்காங்க, புதுசாக இருக்கு. ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ 3 பேர், அனனியா, மிஷாவேல், அசரியா ஒரு 3 பேர், 6 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க போலுக்க தானியேலுக்கு. அப்போ குவிஸ் கேட்டாங்கன்னா எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா எத்தனை ஒன்றும் 6 ஃப்ரெண்ட்ஸ், அப்படி தானே? கர்த்தர், நீங்களாம் நல்லா படித்தவங்க, எல்லாம் தானியேல் பைபிள் ஸ்டடியெல்லாம் பார்த்துருக்கீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அந்த அனனியா, மிஷாவேல், அசரியாவுடைய பாபிலோனிய பெயர் தான், அந்த பாபிலோனிய பெயர் தான் இன்னைக்கு நிறைய பேர் வைக்கிறோம். எப்படி ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ அப்படின்னு இல்லை, நிறைய ஷாத்ராக் பேர் வைக்கிறாங்க, மேஷக் வைக்கிறாங்க. ஆனால் என்னுடைய பிள்ளைகளே, அனனியா, மிஷாயல், அசரியா இந்த 3 நண்பர்களும் தானியேலுமாக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அந்த சொப்பனத்தையும் வெளிப்படுத்துகிறார், அர்த்தத்தையும் வெளிப்படுத்துகிறார். அதனால என்ன நடந்தது, தானியேலுக்கு உயர்வு. பாருங்க 47வது வசனம் ஏற்கனவே நம்ம வாசிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி, அவனுடைய ப்ரமோஷன் வர காரணமே என்ன, இவர்கள் 3 பேரும் 4 பேரும் ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு மறைபொருளை வெளிப்படுத்தினார். அதனால ராஜா இவங்களை ப்ரமோட் பண்றாரு. ஒரு ஆளையா சொல்லுங்க. அதோடு மாத்திரமல்ல, பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான் தானியேல். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின்படி, நீங்க ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க 3 பேருக்கு ரெஃபரன்ஸ். என்ன ரெஃபரன்ஸ்? இந்த 3 பேர் இருக்காங்க எங்களோட ப்ரேயர் பார்ட்னர்ஸ், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாபை போட்டு கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சொன்ன உடனே ராஜா என்ன சொல்கிறான், அவன் ஷாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோ, என்னடா அனனியா, அசரியா, மிஷாவேல காணோம், இவங்க 3 பேர் புதுசாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதே ஆளில் தான், ஆள் மாறாட்டம் கிடையாது, இப்போ பேர் மாற்றம். ஏமேன். அப்போ பாருங்க, பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படிக்கு கவர்னர்களாக வைக்கிறான். ஆமீன். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலுமண்டபத்தில் இருந்தான். ஹல்லேலூயா. நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? கார்ப்பரேட் ஆபீஸ்க்கு போயிட்டீங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. கார்ப்பரேட் ஆபீஸ் போனவங்க எல்லாம் ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆமீன். இந்தியாவில் ஆஃப் ஷோர்ல இருந்தவங்க எல்லாம் ப்ராஜெக்ட் வந்து கார்ப்பரேட் ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லையா சொல்லுங்க. இந்தியாவிலையும் நீங்க ப்ராஜெக்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க 3 பேருக்கு. இங்க இப்ப ப்ராஜெக்ட் இப்போ வந்து கார்ப்பரேட் ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவர் ஹல்லேலூயா பெரிய காரியங்களை செய்வார். அந்த 3 பேருக்கு வந்த சோதனையை பாருங்களேன். அந்த 3 பேரையும் முடிச்சு ராஜா செய்த பொற்சிலையை நீங்க வணங்காவிட்டால் உங்களை நெருப்புல போடுறோம் அப்படின்னு சொல்றானுங்க. இவங்க சொன்னாங்க, ராஜா என்னெல்லாம் சொல்லிட்டு போட்டோம், ராஜாவுக்கு தெரிஞ்சுட்டு போட்டோம், நாங்க பொற்சிலையை வணங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சொல்லுங்க, எங்களை தப்புவிக்க வல்லவர். ஆமீன். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், தேங்க்யூ பிரதர், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அதை விட அடுத்த வசனம் பாருங்க,
ராஜாவாகிய உமக்கு இது தெரிந்திருக்க கடவுது, let it be known to you o king அப்படின்னு சொல்றானுங்க. அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சு பாருங்க. முதல்ல என்னடா ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தான், இப்போ பாருங்க ஆண்டவரை நம்புனா என்ன பெரிய ப்ராஜெக்ட் வந்துருச்சு, எவ்வளோ பெரிய தைரியம் வந்துருச்சு ராஜாவுக்கே. ராஜானா யாரு? சிஇஓ, சிஓஓ சிஓஓ ஏதோ ஓஹோன்னு ஆயிடுவாங்க கடைசியில். அப்போ பாருங்க அந்த அந்த அளவுக்கு ராஜா என்ன செய்கிறான், பயப்படுற மாதிரி செய்கிறான். அடுத்த வசனம் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 28வது வசனம், 3வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஒரு அல்லேலூயா. பொற்சிலையை வணங்க சொன்ன ராஜா நம்முடைய தேவனை வணங்குகிறான் இப்பொழுது. ஹல்லேலூயா. யார்? இந்த 3 பேர் தான், அனனியா, மிஷாயேல், அஸ்சரியா. இந்த 3 பேர் செய்த வேலை தான். இன்னைக்கு பாருங்க, அவன் சொல்றான், தங்களுடைய தேவனை தவிர அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒருவரையும் தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையை நம்பி ராஜாவின் கட்டளை எல்லாம் இருக்கட்டும். கடைசியில் பாருங்க, கீழே பாருங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனானாலும் அவன் துண்டித்து போட கடவன். ஹல்லேலூயா. முதல்ல ஞானிகள் வீடெல்லாம் எருக்களமாகவும் ஞானிகளை கொலை செய்திருவேன் அப்படின்னு சொன்ன ராஜா இன்னைக்கு நம்ம தேவனை அறிந்து கொண்டு என்ன சொல்றாப்புல, அந்த தேவனை வணங்காம யாராவது இருந்தீங்க, அந்த தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை பேசுனீங்க, துண்டித்துடன் வெட்டி கண்டந்துண்டமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவானுங்க. ராஜா சொல்றாரு, என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, பின்பு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினான். ஹல்லேலூயா. கடைசி வசனம். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். எல்லா எதிர்ப்புகள் மத்தியில கர்த்தருக்காக வைராக்கியமா நில்லுங்க, துணிச்சலோடு நில்லுங்க, விசுவாசத்தோடு நில்லுங்க. நம்ம ஜெபம் இந்த பாடலை பாடி வாக்குத்தத்தங்கள், அமீன், அதே பாடலர் நம்ம ஏற்கனவே ஆராதனையில் பாடின ஒரு பாட்டு, அவர் சர்வ வல்ல தேவன், அமீன், அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அமீன். அந்த வசனம் அதை பாடுகிறோம். சோத்திரம். அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை இருக்கீங்களோ, எந்த சூழ்நிலை இருக்கீங்களோ ஆண்டவர் அதை அறிவார். எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிற வல்லமையுள்ள தேவன். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலே லாபானை போல ஒரு அதிகாரியினாலே நீங்கள் அநியாயமாக நடத்தப்படுகிற சூழ்நிலையில கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை பலப்படுத்துவார், உங்களை உற்சாகப்படுத்துவார், உங்களை பலப்படுத்தி ஊராபா பதிபாரபா சந்துட பரிக்கபலரபா இருக்கின்றதே வாக்குத்தத்தங்கள் நாம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதா சாராளின்
கற்பத்தை உயிர்ப்பித்தது. சாராளின் கற்பத்தை அவர் உயிர்ப்பித்த சொன்ன தேவன் வார்த்தை நீங்கள் காத்திருக்கும் காலம் நிறைவேறும். வீணாய் போவதில்லை. The more you wait, the more you receive God's power. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறும். குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். எல்லாரும் கதை நடிச்சிருந்தோமா? அவர் சர்வவல்லம் உள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். ஷபா ரபா தீபா ரபா சந்துரி பிக்கா பலரபா. Whatever may come against you, whatever it may come, but the Lord God is with you to strengthen you. The more you wait, the more you are going to receive His power, His strength and His blessings in your life. எவ்வளவு அதிகமாக கர்த்தருக்காக காத்திருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற சவுலை கர்த்தர் மனம் திரும்ப செய்ய வல்லவர். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறதான நேபுகாத்நேச்சார் ராஜாவை உங்களுக்கு சாதகமாக மாற்றுகிற தேவன், உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிற தேவன். எப்பேற்பட்ட அதிகாரியாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட ராஜாவாக இருக்கட்டும், எப்பேற்பட்டதான தலைவனாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில எல்லா தடைகளும் மாறி போகிறது. அவர்களை பார்க்கிறோம் பெரிய தேவன் நம்முடைய தேவன், ராஜாக்களை பார்க்கிறோம் பெரிய தேவன் நம்முடைய தேவன், அதிகாரிகளை பார்க்கிறோம் பெரிய தேவன் நம்முடைய தேவன், அதிகாரிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்த தேவன், அதிகாரிகளை தள்ளி அதிகாரிகளை ஏற்படுத்துகிற தேவன். உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளாலும் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்காக நன்மை செய்கிற தேவன். ஓ ரபா பாபா ஜிபா ரபா ஷபா ரபா திபலா ரபா. டாக்டர்கள் சொல்லலாம் இது கடினமான காரியம், இது லட்சத்துல ஒரு ஆளுக்கு தான் வரும், ஆனா உங்களுக்கு வந்திருக்கு. சாத்தான் வியாதியை கொண்டு வந்து உங்களுடைய உயிரை வாங்கலாம் என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். ஓரா பாபா பாதிபா ரபா. டாக்டர்கள் கண்டுபிடிக்க முடியாத வியாதியை கர்த்தர் உங்களுக்காக நிறைவேற்றி கொடுக்கிறவர். பார்வோனுடைய நினைவுக்கு எட்டாத ஒரு சொப்பனத்தை யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். நேபுகாத்நேச்சாருக்கு எட்டாத ஒரு சொப்பனத்தை தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். உங்களுக்காக, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைக்காக, உங்கள் குடும்பத்திற்காக பெரிய காரியங்களை செய்வார். ஓரா பாபா தீபா ரபா சந்தரபா. என் பிள்ளை எக்ஸாமுக்கு போகிற நேரத்தில் அந்த பிள்ளைக்கு சரியான ஞாபக சக்தி இல்லையே, அந்த பிள்ளைக்கு சரியான படித்தால் மனதில் நிற்க முடியாம மனதில் பலவிதமான குழப்பங்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எண்ண சிதறல்கள் இருக்கிறதே என்று நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய பிள்ளையுடைய மனதை ஒருமுகப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்க பிள்ளைக்கு ஒரு ஞாபகத்தை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்க பிள்ளை முதன்மையான மாணவனாக, மாணவியாக வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன், ஆகாருடைய கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். தன்னுடைய நாச்சியாராலே அநியாயமாய் நடத்தப்பட்ட ஆகாருடைய வாழ்க்கையில இன்னொரு சந்ததியை உருவாக்கினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில
உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு வந்திருக்கிறவர்கள் உண்டு, கண்ணீரோடு இதை பார்க்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல நன்மைகளையும் உடைய பிள்ளைகள் பரத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து சகல நன்மைகளையும் உடைய பிள்ளைகள் வரத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். குறைவுகளை நிறைவாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே.